தோழர்களே, அடுத்தது இந்த எலன் மஸ்க் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் உலகத்திலேயே பெரிய பணக்காரர் அவர்தான். அவர் இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு $2 டிரில்லியன் பொதுமக்கள்ட்டருந்து நிதி திரட்டியிருக்காரு. ட்ரில்லியன்னா 1,00,000 கோடி. இப்ப $2 டிரில்லியன் 2,00,000 கோடி டாலர். இந்தியா மதிப்பில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவருடைய சொத்து மதிப்பு இப்போ 96,00,000 கோடியாக உயர்ந்திருக்குது இந்த நிதி திரட்டுனதுலருந்து. $1 டிரில்லியன் என்பது எவ்வளவுன்னா, இப்ப நம்ம இந்தியாவுல இருக்கக்கூடிய டாப் 100 பணக்காரர்களுடைய காட்டிலும் கூட. அம்பானி, அதானி, டாடா, பிர்லா, காட்ரேஜ் இந்த முதல் 100 பணக்காரர்களுடைய சொத்துக்களை எல்லாம் கூட்டுனீங்கன்னா, அத விட இந்த எலன் மஸ்க் என்கிற தனி நபருடைய சொத்து மதிப்பு அதிகமா இருக்கு. செவ்வாய் கிரகத்தில போய் மக்களை குடியேற்ற போறேன்னு சொல்றாரு. ஆனா அவரே சொல்றாரு, இது 10% தான் இது சக்சஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிலேயே மக்கள் இவ்வளவு காச கொண்டு போய் போடுறாங்க. இப்ப இவங்க இல்ல, இல்ல இவ்வளவு பணம் வரி போட்டா அவங்க எங்க போவாங்க? அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அதானி இருக்கிறாரு, அம்பானி இருக்கிறாருன்னா, அவங்கலாம் தினத்துக்கு 100,00,00,000, 150,00,00,000 செலவு பண்ணாலும் கூட அடுத்த 200 வருஷத்துக்கு அவங்க சொத்து காலி ஆகாது. அப்படியே தான் இருக்கும். அவ்வளோ பணம் இருக்குது. இன்னொன்னு வாரிசு உரிமை வரி நம்ம ஏன் போடணும் அப்படின்னா, ஒருத்தர் பெரும் பணக்காரர்களுக்கு வீட்ல போய் பிறக்கிறதே அது திறமைன்னு நம்ம சொல்ல முடியுமா? நம்ம நம்ம ஒரு ஏழ்மையான குடும்பத்திலயோ, நடுத்தர வர்க்கத்திலயோ நம்ம பொறந்துட்டோம். அவன் அங்க போய் பொறந்துட்டான். அங்க போய் பொறக்கிறதெல்லாம் ஒரு திறமையா? இப்ப என்.ஆர். நாராயணமூர்த்தி இருக்கிறாரு. இன்ஃபோசிஸ்னா ஒரு சாதாரண குடும்பத்தில பிறந்தவர் தான். இவ்வளோ பெரிய கம்பெனிய உருவாக்கி இருக்காருன்னா, உன்னுடைய திறமையின் மூலமா நீ வந்தேங்கிறத நம்ம வாதத்துக்கு ஒத்துக்கலாம். ஆனா, உனக்கு மகனாக பொறந்தான், பேரனாக பொறந்தன்றதுக்காகவே உன் சொத்து பூரா அங்க போகுது. அப்டின்னா, அது அது லாஜிக்கா ஏத்துக்கவே முடியாது. தோழர்களே, அடுத்தது இந்த எலன் மஸ்க் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் உலகத்திலேயே பெரிய பணக்காரர் அவர்தான். அவர் இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு $2 டிரில்லியன் பொதுமக்கள்ட்டருந்து நிதி திரட்டியிருக்காரு. ட்ரில்லியன்னா 1,00,000 கோடி. இப்ப $2 டிரில்லியன் 2,00,000 கோடி டாலர். இந்தியா மதிப்பில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2ன்னா அவருடைய சொத்து மதிப்பு இப்போ 96,00,000 கோடியாக உயர்ந்திருக்குது இந்த நிதி திரட்டுனதுலருந்து. அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தில 46% இவரு சொந்தமா இவரு வச்சிருக்கிறாரு. மத்ததெல்லாம் தான் பொதுமக்களுக்கு வித்திருக்கிறாரு. இப்போ 96,00,000 கோடி ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனையர் ஆன் எர்த். இதுவரைக்கும் இவ்வளவு கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர்ங்கிறது இதுவரைக்கும் யாருமே இல்ல. இவர் தான். அது உலகம் முழுவதும் இன்னைக்கு பேசு பொருளாக இருந்திருக்குது. இப்ப நேத்து ஒரே நாள்ல அவரோட கம்பெனியினுடைய மதிப்பு ஸ்டாக் மார்க்கெட்ல விலை உயர்ந்ததுனால, மேலும் அவருடைய சொத்து கிட்டத்தட்ட 20,00,000 கோடி ரூவா அதிகரிச்சிருக்கு. அப்படின்னா, நம்ம ஊர் அம்பானி, அதானி இவங்கெல்லாம் பல தலைமுறையா சேர்த்து வச்ச சொத்தினுடைய மதிப்பு, ஒரே நாள்ல எலன் மஸ்கினுடைய சொத்து மதிப்பு அந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது. உலகம் முழுவதும் மக்கள் மத்தியில ஒரு கேள்வி இருக்குமில்ல. எவ்வளவு இன்னைக்கு 800,00,00,000 மக்கள் இருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 90% மக்களுக்கு அடிப்படை தேவையே நிறைவேறது இல்லையே. வீடு கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது, கல்வி கிடையாது, மருந்து வசதி கிடையாது. இப்படி இருக்கிற ஒரு உலகத்துல ஒரே ஒரு நபர்கிட்ட இவ்வளவு பெரிய செல்வம் குவிஞ்சிருக்குதே! அப்படிங்கிற கேள்வி எழும் இல்லையா? இந்த $1 டிரில்லியன் என்பது எவ்வளவுன்னா, இப்ப நம்ம இந்தியாவுல இருக்கக்கூடிய டாப் 100 பணக்காரர்களுடைய சொத்து காட்டிலும் கூட. அம்பானி, அதானி, டாடா, பிர்லா, காட்ரேஜ் இந்த முதல் 100 பணக்காரர்களுடைய சொத்துக்களை எல்லாம் கூட்டுனீங்கன்னா, அத விட இந்த எலன் மஸ்க் என்கிற தனி நபருடைய சொத்து மதிப்பு அதிகமா இருக்கு. இப்ப இந்தியாவினுடைய அரசியலாகட்டும், பொருளாதாரத்தையும் முழுவதும் கண்ட்ரோல் பண்றது இந்த முதல் 100 பணக்காரர்கள் தான். அவர்களுடைய கூட்டு செல்வத்தை விட இவருடைய செல்வம் என்பது இன்னைக்கு அதிகரிச்சிருக்குன்னா, அவருடைய பவர் என்ன என்பத பாருங்க. இந்த கம்பெனி அவர் என்ன பண்றாருன்னா, செவ்வாய் கிரகத்தில போய் மக்களை குடியேற்ற போறேன்னு சொல்றாரு. ஆனா அவரே சொல்றாரு, இது 10% தான் இது சக்சஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிலேயே மக்கள் இவ்வளவு காச கொண்டு போய் போடுறாங்க. அதேபோல இப்ப ராக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா, ராக்கெட் மேல விடுவாங்க. அது அதனுடைய வேலை முடிஞ்சோனே அங்கேயே எரிஞ்சு போயிரும்.
இவரு என்ன சொல்றாருன்னா, அந்த ராக்கெட்ட திரும்ப பூமிக்கு கொண்டு வந்து நான் அத லான்ச் பண்ணுவேன். அதையே திரும்ப பயன்படுத்துவேன். இதனால பல லட்சம் கோடி ரூவா வந்து மிச்சமாகும். அப்படின்னுலாம் இவரு சொல்றாரு. ஆனா, அவரோட கூற்றுப்படியே பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடைமுறையில சக்சஸ் ஆகறதுக்கு 10% சான்ஸ் தான் இருக்குது. என்றாலும் கூட இன்னைக்கு எலன் மஸ்க் என்கிற நபர் ஏற்கனவே இந்த ஸ்பேஸ் எக்ஸ் வர்றதுக்கு முதல்லயே அவரு தான் உலகத்தினுடைய நம்பர் 1 பணக்காரர் அவரு. இந்த மாதிரி செல்வம் என்பது ஒரு தனி நபர் கையில இவ்வளவு குவிவது, அதை கண்டிப்பாக அதை நம்ம எதிர்க்கணும். இப்ப செல்வ பங்கீடு என்பது தான் நம்மளுடைய நோக்கம் என்பது. இப்ப அதுக்கான 2, 3 அ வழிமுறைகள நம்ம வந்து யோசிக்கலாம். இப்ப என்னன்னா, பணக்காரர்கள் மீது சொத்து வரி போடணும். இந்த அது ப்ரொக்ரெசிவ் வெல்த் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சொத்து அதிகமாக, அதிகமாக அந்த டாக்ஸினுடைய பெர்சன்டேஜ் அதிகமாயிட்டே போகணும். எல்லாரு மேலயும் ஃப்ளாட்டா 2% சொத்து வரி அல்லது 20, 25% இன்கம் டாக்ஸ் அந்த மாரி போட்டாக, இந்த பணக்காரர்களை நாம கட்டுக்குள்ள கொண்டு வர முடியவே முடியாது. இப்ப 2%ங்கிறது சொத்து வரிங்கிறது ரொம்ப அதிகமாகும்போது 3, 4, 5, 10 இந்த மாதிரி ப்ரொக்ரெசிவ் வெல்த் டாக்ஸ் நம்ம போடணும். அதே மாரி ப்ரொக்ரெசிவ் இன்கம் டாக்ஸ் அவங்களுடைய வருமானத்தில இப்போ உலகம் முழுவதும் நடைமுறையில் இருக்கிறது 20% 25% அவ்வளோதான். இப்ப இந்தியாவுல 25%க்கு மேல கார்ப்பரேட் வரியே கிடையாது. அதிலயும் வரி சலுகைகள் அவங்க நெறையா வேற வேற பேர்ல வாங்கிக்கிறாங்க. நம்மது என்ன யோசனை சொல்றோம்னா, ப்ரொக்ரெசிவ் டாக்ஸ். இப்போ ஓ வெல்த் அதிகமாக, அதிகமாக அவங்களோட இன்கம் அதிகமாக, அதிகமாக அந்த 20ங்கிறது 25, 50, 70, 80 வரைக்கும் 90 வரைக்கும் கூட போகணும். அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதனால தான் ஒரே தனிநபர்கள் கையிலயோ, அல்லது ஒரு குறிப்பிட்ட குழுவினோட கையிலயோ இந்த செல்வம் குவிவதை நாம தடுக்க முடியும். இப்ப இந்தியாவுல சுதந்திரம் அடைந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த வருமான வரி என்பது 90% வரைக்கும் இருந்தது. இப்ப நம்ம அன்னைக்கு டாட்டாவோ, பிர்லாவோ ரூ. 100 சம்பாதிச்சாங்கன்னா, ரூ. 10 தான் அவங்க கைக்கு போகும். ரூ. 90 அரசாங்கத்துக்கு தான் போகும். அதெல்லாம் மெல்ல, மெல்ல, மெல்ல குறைஞ்சு, குறைஞ்சு இன்னைக்கு வந்து 20, 25%க்கு மேல இல்லை அப்படிங்கிறது தான். அதுக்கு பதிலாக ஏழை, நடுத்தர மக்கள் மீது இருக்கக்கூடிய அந்த மறைமுக வரி என்பத நம்ம குறைக்கணும். இன்னொன்னு முக்கியமானது வாரிசு உரிமை வரி. வாரிசு உரிமை இப்ப அம்பானி ஆகட்டும், அதானி ஆகட்டும், டாட்டா ஆகட்டும். அவங்கள் அவங்களுக்கு பின்னாடி அவங்க சொத்த எந்த வரியும் இல்லாம அவங்களுடைய வாரிசுகளுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிடுறான். நீங்க உங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடு சம்பாதிச்சு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, ரெஜிஸ்டர் டியூட்டி நீங்க கட்ட வேண்டியிருக்கு இல்லையா? ஆனால் இவங்க பல லட்சம் கோடி ரூபாய தன்னுடைய சொத்துக்களை வாரிசுகளுக்கு எந்த செலவும் இல்லாம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போறான். ஆனா உலகத்துல சில நாடுகள்ல இந்த வாரிசு உரிமை, அப்பாவினுடைய செல்வத்தை அதனோட வாரிசு அவன் மகன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, மகள்ங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த செல்வம் வருது. அதுல என்ன உலகத்துல பல நாடுகள்ல 33% ஒன் டைம். பா நம்ம நம்ம அம்பானி இருக்காருன்னா, அவருடைய செல்வம் 10,00,000 கோடியாக இருந்தது அப்படின்னா, அவர் தன்னுடைய வாரிசுகளுக்கு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அதெல்லாம் எழுதி வைக்கத்தானே வேணும். எழுதி வைக்கும்போது அந்த 10,00,000 கோடியில 33%ன்னா கிட்டத்தட்ட 3,50,000 கோடி ரூவா. அவர் அரசாங்கத்துக்கு ஒன் டைம் அவருடைய லைஃப்ல ஒன் டைம் வரி வந்து கட்டணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் வந்து தாமஸ் பிக்கெட்டிங்கிற உலகத்தில பெரிய பொருளாதார முதலாளித்துவ பொருளாதார அறிஞர் தான். அவரு உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏழ்மை, பணக்காரருக்கு நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை எப்படி போக்குவது? அப்படின்னு பெரிய ஆராய்ச்சி பண்ணி புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல அவரு சொல்லக்கூடிய யோசனைகள் தான் இது. இப்போ அத வச்சு இந்து பத்திரிகையில சில நாளைக்கு முதல்ல ஒரு ஆர்டிக்கிள் வந்தது. அதிலிருந்து சில விவரங்கள நான் உங்களுக்கு தர்றேன். அவரு என்ன சொல்றாங்கன்னா, 100,00,00,000க்கு எல்லார் மேலயும் நீங்க வந்து அ வாரிசு உரிமை வரியோ, அல்லது சொத்து வரியோ அ விதிக்க வேண்டாம். சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் இருக்கிறாரு. சொந்த உழைப்பில ஒரு வீடு வாங்குறாருன்னா, அதில போய் நீங்க ஒண்ணும் சொத்து வரி இன்னும் போட வேண்டிய அவசியம் இல்ல. 100,00,00,000க்கு மேல சொத்து இருக்கிறவங்களுக்கு 2% நீங்க வரி போடலாம். அதே மாரி வாரிசு உரிமைங்கிறது 33% ஒன் டைமா பெரும் கார்ப்பரேட்டுகளுக்கு முதல் 100 பணக்காரங்களுக்கு நம்ம போடலாம். போடுவதன் மூலமாக
6% இந்தியாவினுடைய ஜிடிபில வந்து உங்களுக்கு அரசாங்கத்துக்கு அதிகமாக வருமானம் கிடைக்கும். வரி வருமானம் கிடைக்கும். 6% ஜிடிபில. இது சாதாரண காசு கிடையாது. இப்ப ரெகுலரா பட்ஜெட்லேருந்து அரசாங்கத்துக்கு ஒரு இன்கம் வருது இல்லைங்களா? இத விட 4 மடங்கு இந்த மாரி வரி போட்டா அதிகமாக கிடைக்கும். அந்த 4 மடங்க வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம்? சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு குடுக்கலாம். அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தலாம். இப்ப அதே கட்டுரையில என்ன சொல்றாங்கன்னா, இந்த பணம் அரசாங்கத்துக்கிட்ட வரும்போது, ஒவ்வொரு இளைஞரும் 21 வயச எட்டும்போது, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொகைய அவங்களுக்கு இலவசமாவே குடுத்துறலாம். அவரு அத வச்சுட்டு ஒரு தொழில் பண்ணலாம். அல்லது மேல் படிப்பு படிக்கலாம். இந்த மாரி இவ்வளவு பணம் வந்து ஒரே இடத்திலே, ஒரே குடும்பத்தில குவியுவதை தடுத்து, இந்த மாரி வரி போட்டு கலெக்ட் பண்ணி, நீங்க இளைஞர்களுக்கு செய்யுங்க, ஏழைகளுக்கு செய்யுங்க. உங்கள ஓட்டு போட்டு ஜெயிக்கிறது சாதாரண மக்கள் தானே ஜெயிக்க வைக்கிறான். அவங்களுக்கு நீங்க இந்த மாரி அடிப்படை வசதிகளை செஞ்சு குடுங்கங்கிறத அந்த கட்டுரை சொல்லுது. இப்ப இவங்க இல்ல இவ்வளவு பணம் வரி போட்டா அவங்க எங்க போவாங்க? அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அதானி இருக்கிறாரு, அம்பானி இருக்கிறாருன்னா, அவங்கலாம் தினத்துக்கு 100,00,00,000, 150,00,00,000 செலவு பண்ணாலும் கூட அடுத்த 200 வருஷத்துக்கு அவங்க சொத்து வந்து காலி ஆகாது. அப்படியே தான் இருக்கும். அவ்வளோ பணம் இருக்குது. இன்னொன்னு வாரிசு உரிமை வரி நம்ம ஏன் போடணும் அப்படின்னா, ஒருத்தர் பெரும் பணக்காரர்களுக்கு வீட்ல போய் பிறக்கிறதே வந்து அது திறமைன்னு நம்ம சொல்ல முடியுமா? நம்ம நம்ம ஒரு ஏழ்மையான குடும்பத்திலயோ, நடுத்தர வர்க்கத்திலயோ நம்ம பொறந்துட்டோம். அவன் அங்க போய் பொறந்துட்டான். அங்க போய் பொறக்கிறதெல்லாம் ஒரு திறமையா? இப்ப என்.ஆர். நாராயணமூர்த்தி இருக்கிறாரு. இன்ஃபோசிஸ்னா ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான். இவ்வளோ பெரிய கம்பெனிய உருவாக்கி இருக்காருன்னா, உன்னுடைய திறமையின் மூலமா நீ வந்தேங்கிறத நம்ம வாதத்துக்கு ஒத்துக்கலாம். ஆனா, உனக்கு மகனாக பொறந்தான், பேரனாக பொறந்தான்றதுக்காகவே உன் சொத்து பூரா அங்க போகுது. அப்டின்னா, அது வந்து அது லாஜிக்கா ஏத்துக்கவே முடியாது. சரி நீ குடுத்துரு. முதலாளித்துவ சமூக அமைப்புல இந்த மாரி தான் இருக்குது சொத்து உடைமை. ஆனால், நீ உன்னுடைய மகனுக்கு உன்னுடைய சொத்துக்களை ஃப்ரீயா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பதிலாக 33% ஒன் டைம் வருஷம் வருஷம் கிடையாது. ஒன் டைம் நீ செலுத்திட்டீன்னா, அது வந்து உன்னுடைய உன்னை யாரு இவ்வளோ பெரிய பணக்காரர்கள் ஆக்குனது இந்த சமூகம் தானே! அது அவங்களுக்கே போய் சேரும் அப்படிங்கிறது தான். இதன் மூலமாக நான் ஏற்கனவே சொன்னது மாரி, ஏழை எளிய மக்களுக்கு அடிப்படை தேவைகள நம்ம வந்து பூர்த்தி செய்யலாம். இப்போ ஒரு பக்கம் வந்து ட்ரில்லியனயர் 96,00,000 கோடிக்கு அதிபதியாக இருப்பதும், இன்னொரு பக்கம் வந்து அடிப்படை வசதிகளே இல்லாமல் இருப்பது வந்து சோசலிசம் தான் தீர்வு. ஆனால் சோசலிசம் வந்து உடனடியாக வராது. பல படிநிலைகளை கடந்து தான் சோசலிச சமுதாயத்துக்கு நம்ம போகணும். ஆனால் அதில இப்ப இருக்கக்கூடிய முதலாளித்துவ உற்பத்தி முறை அமைப்பிலேயே இந்த யோசனைகள் மூலமாக நம்ம சொல்ல விரும்புறது என்னன்னா, அடிப்படை தேவைகள் மக்களுக்கு நீங்க கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, உணவு இதெல்லாம் அவங்கட்டிருந்து எடுத்து இவங்களுக்கு குடு என்று தான் நம்ம சொல்றோம். இது வந்து யாரும் குறை சொல்ல முடியாது. இது முற்றிலும் நியாயமான ஒரு கோரிக்கை தான். நன்றி தோழர்களே!